சனிக்கிழமை ரெட்டேரி ஆட்டு சந்தை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாரம் வெள்ளிக்கிழமை ராணிப்பேட்டை ஆட்டு சந்தை பொறுத்து வழக்கம். இந்த வாரம் பார்த்திங்கன்னா நம்ம புதுவிதமாக ரெட்டேரி ஆட்டு சந்தை, சென்னை ரெட்டேரி ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆடுகள் வரத்து எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் விலை நிலவரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாரம் காலையில் 5 மணி முதல் 10 மணி வரைக்கும் நடைபெறுது சனிக்கிழமையில். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது ராஜஸ்தான் சிரோகி ரக ஆடாண்ணா? இது ராஜஸ்தான் கேல்பி ஆடுங்களா? எவ்வளோ ரேட்னா சொல்கிறீங்க? இது 12,000. எத்தனை பல்லு கடாண்ணா இது? பால் பல்லு தான். ஃபைனல் ரேட் எவ்வளோ வந்தால் கொடுப்பீங்க? 11,500 வந்தால் இந்த ரகம் கொடுத்துருவீங்க. கறிக்கு தான். ஓகே ஓகே. இந்த கடா வந்து பார்த்தீங்கன்னா 30,000 சொல்கிறாரு. 4 பல்லு கடா. அண்ணா இது ஆடு விற்கிறதுக்கா இல்லை வாங்கிறதுக்காண்ணா? வாங்கிட்டீங்களா? விற்கிறதுங்களா? எவ்வளோண்ணா சொல்கிறீங்க? 11 ரூபா. எத்தனை ஈத்துண்ணா போட்டிருக்கு இது? 3ஆவது ஈத்து. சனையாக தான் இருக்குது. எத்தனை குட்டினா போடும் இது? 2 3 போடுங்களா? அடுத்தது எவ்வளோண்ணா சொல்கிறீங்க ரேட்டு? 11 ரூபா. 11,000. ஃபைனல் ரேட்னா 10,000 வந்தால் கொடுத்துருவீங்க. 500 ரூபா கம்மி பண்ணி 10,000 வந்தால் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ரெண்டு கடை எவ்வளோ ரேட்ப்பா சொல்கிறேன்? 2 கடை 25ங்களா? எத்தனை பல்லுண்ணா இது? பல்லு என்ன ரகண்ணா இது? வெளி மாநிலமா இல்லை நம்ம மகாராஷ்டிரா ஆடு? ஃபைனல் ரேட் எவ்வளோ வந்தால் நான் கொடுப்பீங்க? இது 24 வந்தால் கொடுத்துருவீங்க. ஓகேண்ணா. கர்நாடகா செம்மறி ரக ஆடுகள் தான் இது எல்லாமே. நான் எத்தனை பல்லு கடாண்ணா இது? 4 பல்லு கடா. எவ்வளோ ரேட்னா சொன்னாங்க? எவ்வளோ கொடுத்து வாங்கினீங்க? 16,500க்கு வாங்கியிருக்கீங்க. எவ்வளோ சொன்னாங்கண்ணா? 18 சொன்னாங்க. என்ன பர்பஸ்? நான் கறி கடைக்கா இல்லை கோயிலுக்குங்களா? ஓகே. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளி மாநில ஆடு. எல்லாமே வெளியிருந்து எடுத்துகிட்டு வந்து இப்போ வந்து எல்லாமே திரும்ப ஏற்றின்னு இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை ரெட்டேரி ஆட்டு சந்தை. செம்மறி வளர்ப்பு குட்டிகள் கூட இங்கே நிறைய இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா செம்மறி வளர்ப்பு குட்டிகள் தான். இது எல்லாமே பார்த்திங்கன்னா வெளி மாநிலத்துலேருந்து எடுத்துகிட்டு வராங்க நிறைய பேர். வெளி மாநில ஆடுகள் தான் இது எல்லாமே. வெள்ளாட்டு வளர்ப்பு குட்டிகளும் இங்கே நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்காங்க விற்பனைக்கு. நான் எவ்வளோண்ணா சொல்கிறீங்க இது ஜோடி? 5 ரூபா. எந்த ஊர் ஆடுண்ணா இதெல்லாம்? ஆந்திராவிலேருந்து எடுத்துகிட்டு வரீங்க. ஃபைனலாக எவ்வளோ வந்தால் நான் கொடுப்பீங்க இதெல்லாம்? ஒரு 1000 ரூபா கம்மி பண்ணி கொடுப்பீங்களா? 1000 ரூபா கம்மி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஜோடி எல்லாமே வெள்ளாடு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளி மாநில செம்மறி ரக ஆடுகள். நம்ம ஊர் செம்மறி ரக மாதிரி இல்லாமல் இது எப்படி இருக்குது பாருங்கள். நான் எவ்வளோண்ணா இந்த கடை? 10 ரூபா கொடுத்தோம். எவ்வளோ சொன்னாங்க? 13 ரூபா சொல்லி 10 ரூபாய்க்கு வாங்கிறீங்க. என்ன பர்பஸ் இது? கோயிலுக்கு வெட்டுறதுக்கா இல்லை மசான கொலைக்காக வெட்டுறதுக்காக வாங்கிட்டு போகிறீங்க? ரேட்டு இது ஓகேவாண்ணா இல்லை கூடுதலாக வாங்கிறீங்களா? பரவாயில்லைங்களா? ஓகே ஓகேண்ணா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெள்ளாடு தான் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செம்மறியும் இருக்குது. 2 செம்மறி இருக்குது. ஓகே ஓகேண்ணா. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆந்திராவிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க.
இந்த செம்மறி பார்த்தீங்களா எப்படி இருக்கு? இங்கே ஒரு தரமான வெள்ளாட்டு கடா ஒன்று இருக்குது. நான் எந்த ஒரு செம்மறிண்ணா இதெல்லாம்? மகாராஷ்டிரா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளி மாநில ஆடு தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா வெள்ளாடு மாதிரி தான் இருக்குது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை ரெட்டேரி ஆட்டு சந்தையில் வந்து பார்த்ததில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராலேருந்து ஆடுகள் நிறைய வராதனால வரத்து வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த வாரம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெளிமாநில ஆடுகள் தான் அதிக அளவில் வருது கறி பர்பஸ்க்காக சென்னைக்கு ஃபுல்லாகவே. வளர்ப்பு குட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கம்மி அளவில் தான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம டியூட்ஸ் கோட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.